ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு மதர்ஸ் டேயா இருக்கிறதுனால ஒவ்வொரு அன்னையர்களையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம். உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வேர்ல்டு நர்சஸ் டேயா இருக்கிறதுனால இந்த நெட்வொர்க்கில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு நர்சஸ்க்கும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம், வாழ்த்துகிறோம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்தபடினாலே கர்த்தர் அவர்கள் குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். எனவே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு யாரெல்லாம் சோர்ந்து இருக்கிறீங்களோ, சோர்ந்து பலட்சியப்பட்டு பலவீனமா இருக்கிறீங்களோ, உங்க இடத்துல, நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய உங்களை தேற்றுகிற, தைரியப்படுத்துகிற ஒரு கரம் உங்கள் மேல் நிச்சயமாக அமரும். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. Praise the Lord. Amen. You will never be put to shame. செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாட்சியை நான் சொல்ல நினைக்கிறேன். சிங்கப்பூர்ல நடந்த மினிஸ்ட்ரியை பற்றி ஒரு சின்ன சாட்சி. நான் என்ன பார்க்கிறேன் இப்போ அப்படின்னா, வேர்ல்டு வைடா God is reviving the body of Christ. Okay, so preparing the body of Christ for a global revival. You know, or awakening சொல்லலாம், a season of awakening. Every awakening will definitely lead to a revival. தேவன் சபையை ஆங்காங்கே தட்டி எழுப்பி உணர்த்தி கொண்டிருக்கிறார். எல்லா உணர்வுகளும் இவ்விதமாய் தேவன் ஏற்படுத்துகிற எல்லா உணர்வுகளும் நிச்சயமாக எழுப்புதலில் சென்றடையும். ஸோ நாங்க அந்த ப்ராஃபட்டிக் கான்ஃபரன்ஸ் 1ஆம் தேதியிலே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1, 2, 3, 4. ஸோ எனக்கு 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் எனக்கு அது கையளிக்கப்பட்டிருந்தது. ஸோ 4th அந்த 4ஆம் தேதி சனிக்கிழமை காலையிலிருந்து 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அது முடியறதுக்கு 9 மணி ஆச்சுன்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ 4 செஷன்ஸ், 3 செஷன்ஸ் டீச்சிங், 4வது செஷன் இம்பார்ட்டேஷன். அப்படிதான் இருந்துச்சு. நம்ம கைனோஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் எந்த மாடலில் நம்ம போவோன்ட்டு. பட் அதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் இதில். ஸோ டொமினியன் பற்றி ஆண்டவர் பேச சொன்னார், அதை பற்றி பேசினேன். சன்ஷிப் பற்றி டீட்டெயிலாக பேச சொன்னார், அதை பற்றி கொஞ்சம் பேசினேன். அதுக்கப்புறம் how to move the cloud of God's glory, அதை பற்றி பேசினேன். ஸோ இதை பேசும்போது என்ன ஃபீல் பண்ணனா, ஒவ்வொரு செஷனும் முடிய ஏன்னா அங்க பிரசங்கம் பண்ண எல்லா ஊழியக்காரங்களுமே அதை அட்டன் பண்ணாங்க. கெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் அத்தனை ஊழியக்காரங்களுமே எல்லா செஷன்லையும் இருந்தாங்க. அப்போ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, the intensity of God's glory was just increasing. அது அப்படியே கூடிட்டே வந்துச்சு. முடிக்கிற நேரத்துல எனக்கு கொடுக்கப்பட்ட டைமை தாண்டி 1.5 மணி நேரம் கழிச்சு தான் என்னாலேயே முடிக்க முடிஞ்சு. ஆனா யாராலையும் அதை எண்ட் பண்ண முடியல. ஸோ the move was going on till about 9 o'clock. அதுல நிறைய சிறு பிள்ளைகள் ஆண்டவர் அபிஷேகம் தொடங்கினார். அதுல ஒரு குடும்பத்துல ஒரு சாம்பிள் எனக்கு சாட்சி எப்படி வந்துச்சுன்னா, அந்த சைல்டு, சின்ன குழந்தை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அன்னைக்கு அவளுக்கு அபிஷேகம் கிடைச்சிருக்கு. ஸோ அவ சொன்னால அவங்க மம்மி டாடிட்ட, மம்மி டாடி, ஐ எம் லெட் பை த ஹோலி ஸ்பிரிட் டு ப்ரே, ஸோ ஐம் கோயிங் டு ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிக்க தொடங்கி விட்டாள். அந்த ஜெபம் ஒரு 9:45 ஆரம்பிச்சிருந்துச்சுன்னா அது முடியும் போது 3 மணிக்கு மேல, அதிகாலை 3 மணிக்கு மேல அவள் ஜெபித்து அந்த சிறு பிள்ளை தீர்க்க தரிசனமாய் சொல்ல ஆரம்பித்தாள். அவளுடைய பெற்றோருக்கு இடையில அவங்களுக்குள்ள சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கு. அது அவங்களுக்கு, அந்த பிள்ளைங்கிட்டலாம் அவங்க சொல்றது கிடையாது. ஸோ அதெல்லாம் ஆண்டவர் ரிவீல் பண்ணி, டாடி, மம்மி, நீங்க இப்படி நினைக்கிறீங்க, ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னு சொல்லி she began to speak. ஒரு பெரிய ஒரு ரிவைவல். அப்போ அவங்க பயந்துட்டாங்க, அந்த பேரண்ட்ஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த குழந்தை 5 நிமிஷத்துக்கு மேல ஜெபம் பண்ணதே கிடையாது. ஆனா இன்னைக்கு அவர்ஸ் டுகெதரா போய்கிட்டே இருக்கே அப்படின்ட்டு அரௌண்ட் 12 சம்திங் ஆகும்போது they call the pastor.
பாஸ்டர் ஜான் பிரிட்டோ சிங்கப்பூர்ல இருக்கிறார். அவருக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணிட்டு இது மாதிரி நடந்துட்டு இருக்கு, என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு. ஸோ அவர் சொன்னாரு அவங்ககிட்ட, நானும் அதில் ஜாயின் பண்ண விரும்புறேன், ஒரு 5 நிமிஷம் நான் திரும்ப உங்களுக்கு கால் பண்றேன், நான் கால் பண்ணும்போது போனை ஆஃப் பண்ணாம அப்படியே போனை வச்சிருங்க அப்படின்னு சொன்னார். சரின்ட்டு அவர் கொஞ்சம் ரெடி ஆயிட்டு திரும்ப கால் பண்ண போறாரு. அன்று சொன்னாரு, டோன்ட் கால் தம், ஐ எம் விசிட்டிங் தம் அப்படின்னாரா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ எவ்வளவு ஆண்டவர் செய்ய தொடங்கி இருக்கிறார். இதுல என்ன அப்படின்னா, நான் என்ன பார்க்கிறேன் அப்படின்னா, if you are standing under this cloud of God's glory, as you move out, you are also moving with that cloud. அதுல இருந்து நீங்க வெளியே போனீங்கன்னா, நீங்க அடுத்து வந்து சிங்கப்பூர்ல இருந்து அடுத்து நீங்க ஆப்பிரிக்கா கூட போகலாம், அடுத்து நீங்க ரஷ்யா கூட போகலாம். ஆனா நீங்க போகும்போதே அதை என்ன பண்றீங்க, நீங்க அந்த க்ளோரியை எடுத்துட்டு போறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ அன்ஷெட்யூல்டா வர்றவைகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த கூட்டம் முடிஞ்சவொடனே உங்களுக்கு நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த வாரத்தில் பெங்களூர் பத்தி பேச போறேன், யூஎஸ் பத்தி பேச போறேன். ஸோ ஜஸ்ட் வெயிட், காட் வில் டூ கிரேட் திங்ஸ். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ ஏன் இதை நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா, நான் நம்புகிறேன் அந்த க்ளோரியை பத்தி நான் ஷேர் பண்ண அந்த நிமிஷமே நிச்சயமா வந்து ஒரு ஸ்பார்க் உங்களுக்குள்ளேயும் அது கொண்டு வரும். பிரைஸ் காட். நீங்க அந்த க்ளோரியை பத்தி பேசும்போது, இந்த சின்ன பிள்ளைக்கு இப்படி ஆச்சுன்னு சொல்லும் போது ஒரு சின்ன ஸ்பார்க் உங்களுக்குள்ள வந்திருக்கும்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, யூ ஆர் நெக்ஸ்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த க்ளோரி டிஸ்பென்சேஷன் உங்க மேல வரப்போது அடுத்து. கெட் ரெடி அப்படின்னு அர்த்தம். ஆமென். சோ ஆண்டவர் சில பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ரைட். இன்னைக்கு மதர்ஸ் டேயா இருக்கிறதுனால மதர்ஸ் டேயை வைத்து ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் பேச இருக்கிறேன். காலையில நாங்க தியானித்தது ஆவியானவரை தாயாக வைத்து தியானித்தோம். இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தாயாக நிறுத்தி தியானிக்க போகிறோம். தீர்க்க தரிசனமாக தேவன் இதன் மூலமாய் உங்களோட கூட பேசுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம், அதிலே 6-8 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ரெபெக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். ஆமென். என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆண்டவர் கற்பிக்கிறார், அதன்படி செய்யும் போது அற்புதங்கள் நடக்கிறது. 2 பேர் அனுப்பி சொன்னாரு, நேர் எதிர போங்கப்பா, இருவழி சந்தியிலே ஒரு கட்டப்பட்ட கழுதையை பார்ப்பீங்க. அந்த கழுதைய நீங்க எடுக்கும்போது அவங்க நீங்க இதை எடுக்கிறது என்னன்னு கேட்பாங்க. அப்பொழுது இது ஆண்டவருக்கு தேவைன்னு சொல்லுங்க, அப்போ உடனே உங்களை விட்டுருவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வேதம் சொல்கிறது, அவர் கற்பித்தபடியே அவர்கள் சொன்னார்கள், அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். சோ இயேசு கிறிஸ்து கற்பிக்கிறபடி நாம் பேசும்போது செயல்படும் போது அற்புதங்கள் நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ரெபேக்காள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டை டுகெதர், பைண்ட் டுகெதர். இன்னொன்னு இப்படி சொல்லலாம், பற்றி கொள்பவள், இணைந்து கொள்பவள், அணைத்துக் கொள்பவள். இயேசு கிறிஸ்துவ பார்த்தீங்கன்னா அப்படித்தான். அவர் நம்மை பற்றி கொள்ளுகிறார், நம்மை அணைத்துக் கொள்ளுகிறார். அதனால இங்கே நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய், நான் சொல்வதை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை வைத்து நான் பேச போகிறேன். ஏன்னா இங்க ஒரு தாயை பற்றி பார்க்கிறோம். இன்னைக்கு அன்னையர் தினமா இருக்கிறபடினாலே காலையிலே
தாய் என்று சொல்லி, ஒரு தாய் தேற்றுவது போல எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். எருசலேமில் ஒரு தரிக்கப்படுதலும் உண்டு, ஒரு தேற்றப்படுதலும் உண்டு என்று சொல்லி நாங்கள் காலையிலே தியானித்தோம். ஹோலி ஸ்பிரிட்டை வைத்து தியானித்தோம். ஏன்னா அவர் பால் ஊட்டுகிறவர் அப்படின்னா என்ன சொன்னா, அவர் பலப்படுத்துகிறவர், அவர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறவர். ஏன்னா பால் என்பது அத்தியாவசியமான தேவை. அதே மாதிரி அவர் இடுப்பிலே சுமப்பார் அப்படின்னு இருக்கு. இடுப்பிலே சுமக்கப்படுவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, he will carry you, he will carry you, he will cause you to reach your destiny. உங்களுக்கு என்று உள்ள இலக்குகளை அடைவதற்கு ஆவியான உதவி செய்வார் அப்படிலாம் தியானித்தோம். அதே மாதிரி முழங்காலில் வைத்து தாளாட்டுவார். முழங்காலில் வச்சு தாளாட்டுறது அந்த காலத்துல பண்ணுவாங்க. அப்ப பார்த்துருக்கேன். இப்பெல்லாம் யாரும் அப்படிலாம் பண்றது கிடையாது. ஒரு இதுல போட்டு தள்ளி விட்டு, ஒரு தொட்டியில போட்டு, சேலை தொட்டியில் கூட கட்டுறது கிடையாது. சும்மா ஒரு டப்பா மாதிரி, மோசையை போட்ட மாதிரி ஒரு பெட்டியை பண்ணி அதுக்குள்ள போட்டு அப்படி தட்டி விட்டுட்டு, அது கூட வருங்காலத்துல ஆட்டோமேட்டிக்கா நடக்குதான்னு தெரியாது நமக்கு. ஆனா அந்த காலத்துல முழங்காலில் போட்டு அப்படியே முழங்கால் அப்படியே ஆட்ட ஆட்ட அந்த குழந்தை என்ன செய்யும், அப்படியே தூங்குமா. அப்ப என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நடத்துகிறவர். எப்படி ஆதாம கண்ணை மூட வச்சு அவனுக்குள்ள இருக்கிற பெஸ்ட்டை வெளியே கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி there is a rest that is available in the presence of God. அதனாலதான் முழங்காலில் இருக்கு. So it's a spiritual thing. ஆவிக்குரிய நிலைமையில ஜெபத்தின் ஊடாக விளைகிற ஒரு இளைப்பாறுதல், அந்த ரெஸ்ட். அது என்ன அர்த்தம்னா, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவார். நான் சும்மா இருந்தா போதும், பார்த்துக்கிடுவாரு. இதுதான் காலையில தியானித்தோம். அதை வச்சு அப்புறம் 3 திருஷ்டாந்தங்களை எடுத்துக்கொண்டு தியானித்தோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 7 குறிப்புகளை சொல்ல போறேன். 7 குறிப்புகளை சொல்ல போறேன். இந்த 7 குறிப்புகளும் இந்த தாயை பற்றிய குறிப்புகள். இவைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிறார். சோ இந்த பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். ஈசாக்கு கண்ணெல்லாம் மங்கலாய் போய் தரிசனம் இழந்து தடவி பார்த்து தான் தீர்மானிக்கிற நிலையில இருக்கிறான். ஆனாலும் அவனுடைய கடமை உணர்வு என்ன சொல்லுதுன்னா, எப்பா நீ எப்ப போறியோ தெரியல, ஆனா நீ போறதுக்கு முன்னாடி நீ ஆற்ற வேண்டிய ஒரு முக்கியமான கட்டம் இருக்கிறது. என்ன அப்படின்னா, உன்னுடைய ஆசீர்வாதத்தை உன்னுடைய பிள்ளை மேல ரிலீஸ் பண்ணணும். ஓகே, சோ அவனுடைய பார்வையில், யாக்கோபுடைய பார்வையில் தேர்ச்சி பெற்ற குமாரன் அப்படின்னா ஏசாதான். த குவாலிஃபைடு சன் அப்படின்னா ஏசாதான். அவன் வேட்டையிலே வல்லவன் அப்படின்னு போட்டிருக்கு. அவன் ருசிகரமாய் சமைக்கிறவன், ருசியுள்ள பதார்த்தங்களாய் சமைத்திருக்கிறான். ஏற்கனவே பற்பல நேரங்களிலே தகப்பனை திருப்தி செய்திருக்கிறான். அதனால அவனுடைய இருதயம்லாம் யார் ஆசீர்வதிக்கணும் இருக்குன்னா, இந்த மூத்த மகனை ஆசீர்வதிக்கணும் இருக்கு. சோ இந்த உரையாடலை கேட்ட தாய் எவ்விதமாக அடுத்த மகனை ஆயத்தப்படுத்தினாள் என்பதுதான் வேத சரித்திரம். அப்ப அந்த தாய் ஒரு 10 பிள்ளைங்க ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிச்சுங்கன்னா, அதுல ஒரு பிள்ளை தொஸ்குன்னு மெதுவா ஓடினா கூட அந்த தாய்க்கு எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படியே முந்திர மாட்டானா. சில நேரத்துல எங்களுடைய சண்டே ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா, நாங்க சண்டே ஸ்கூல் வைக்காம கேஎஃப்சின்னு வச்சிருக்கோம், கிட்ஸ் ஃபார் கிரைஸ்ட் அப்படின்ட்டு. அதுக்காக அங்க வரவங்களுக்கு எல்லாம் கேஎஃப்சி தரோம்னு நினைக்காதீங்க, பேர் மட்டும் கேஎஃப்சின்னு வச்சிருக்கிறோம். ரைட்டா? சரி. இப்ப அதுல சில பிள்ளைங்க, சில அந்த கிறிஸ்மஸ் டைம்ல அந்த பிள்ளைங்க பண்ணுங்க நிக்கிறதுக்கு. அப்ப இந்த ரொம்ப சின்ன பிள்ளைங்களாம் நிற்கும் போது பாத்தீங்கன்னா, அந்த டீச்சர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அதே தாயுள்ளம் இருக்கும். ஏன்னா அந்த பிள்ளைங்களை டான்ஸ் ஆட வைக்கும் போது நம்ம எல்லாரும் ஸ்டேஜை பார்த்துட்டே இருப்போம். யாராவது ஒருத்தர் திரும்பி அந்த டீச்சரை பார்த்தீங்கன்னா, அந்த டீச்சரு 25 வயசு, 30 வயசு, 40 வயசா இருந்தா கூட அதுவும் அந்த 2 வயசுக்கு குழந்தை என்னெல்லாம் பண்ணுதோ அவ்வளோத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது அதை பார்த்து அந்த குழந்தைங்க பண்ணிடுவாங்களாம். அவ்வளோ ஒரு ஆசை பாருங்களேன். அதுதான் தாயுள்ளம். என் பிள்ளை பலவீனனா இருந்தாலும் அவன் ஃபர்ஸ்ட் வந்துடணும்னு நினைக்கிற உள்ள இருக்கே, அதுதான் தாயுள்ளம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல நான் இணைஞ்சிருக்கிறேன், ஆனா நான் இன்னும் தாய்மை அடையவில்லை, நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உன்மேல் அந்த ஜீவனை ஆண்டவர் அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட்.
ஆமென். ஒரு வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரு வார்த்தையை. ஏன்னா இது வந்து இங்க நடந்த ஒரு டெஸ்டிமனி, சிங்கப்பூர்ல நடந்த ஒரு டெஸ்டிமனி. என்ன என்ன அப்படின்னா, எப்பமோ அதாவது அவங்க சொல்ற கணக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, சரியா? மேபி 2 3 வருஷம் இருக்குமா தெரியல எனக்கு. அதுக்கு முன்னாடி அவங்களுக்காக ஜெர்மனி இருக்கிறோம். ஸோ ஒரு கணவன் மனைவி கூட்டத்தில் வந்திருக்காங்க, கணவன் மனைவி வந்திருக்காங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், அவங்கள பார்த்த உடனே என்ன நினைச்சனோ தெரியாது, நான் அவங்க மேல கையை வச்சு, ஆண்டவரே இவங்களுக்கு அழகான ஒரு பெண் பிள்ளை தாங்க ஆண்டவரே அப்படின்னு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன். உடனே அவங்க மெதுவா மெதுவா என்கிட்ட வந்துட்டு, பாஸ்டர் எங்களுக்கு 10 வயசுல ஏற்கனவே ஒரு பிள்ளை இருக்கு. அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, பாஸ்டருக்கு தெரியாம ஜெபம் பண்ணிட்டாரு போல இருக்குன்னு. சரியா? இதுல 2 காரியம் இருக்கு பாருங்க, நல்லா கவனிங்க. ஒண்ணு வந்து தேவன் சிலவற்றை தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தி பேசுவது. ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்றாருங்க, ஆவியானவர் சொல்றாருங்க, இதாங்க இதாங்க. ஏன்னா அந்த வார்த்தை அவ்வளவு ஸ்ட்ராங்கா வரும் பொழுது நாம் அதற்கு ஆமேன் என்று சொல்லி அதை அறிவிக்கிறோம். ஆமேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்பிரிட்ல ரிசீவ் பண்ணி அறிவிக்கிறோம். சில நேரங்கள்ல, ஏன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, ஏசாயா 44 அதிகாரத்துல அவர் தம்முடைய ஊழியக்காரரின் வார்த்தைகளை நிலைப்படுத்தி, அப்படின்னா அது அவர் வார்த்தை கிடையாது, அவர் சொல்லல. எலியாட்ட வந்து அவர் என்ன பண்ணல, அப்பா எலியாவே நீ போய் வந்து நான் சொன்னாதான் மழை பெய்யும் அப்படின்னு நீ சொல்லுப்பான்னு சொல்லல. அவனாவே போய் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானதாய் வேதம் சொல்கிறது. அப்போ தேவ நீதியை நிறைவேற்றும்படி ஆவியிலே வைராக்கியம் கொண்டு அல்லது விசுவாசத்திலே எழும்பி தேவ நீதியை நடப்பிக்கும்படி, ஆண்டுடைய கிருபையை வெளிப்படுத்தும்படி, அவருடைய பரிசுத்தம் விளங்கும்படி நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு பரலோகத்துல என்ன போட்டுக்குன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற பேர்கள்ல ஒன்று என்னன்னா ஆமேன். அவருடைய பேர் என்னவா? ஆமேன். அப்ப நீங்க ஒரு ஊழியக்காரரா சொல்ற வார்த்தை இருக்கு இல்லையா, அது அவருடைய சித்தத்தின்படி புறப்படுகிற வார்த்தையா இருந்தால், அந்த வார்த்தையை கேட்டு அவருடைய இருதயம் அப்படியே கொஞ்சம் அப்படியே சிரிச்சு அப்படியே ஆஹா பரவாயில்லையே அப்படின்னாருன்னா, உடனே அவர் என்ன பண்ணிடுறாரு தெரியுமா, அங்கிருந்து ஆமேன் ஆமோதிச்சுறார், நடந்துடும் உடனே. அல்லேலூயா. நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி. அவங்க என்கிட்ட வந்து மெதுவா எங்களுக்கு ஏற்கனவே 10 வயசுல ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி போயிருக்கிறேன். அவங்க ஒரு குழந்தைய தூக்கிட்டு வராங்க, பாஸ்டர் நீங்க சொல்லிவிட்டீங்க, ஆண்டவர் எங்களுக்கு எலிசபெத்னு ஒரு குழந்தைய கொடுத்து பாருங்க, இன்னைக்கு அதோடைய பர்த்டே அப்புறம் 1வது பர்த்டே தூக்கிட்டு வராங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவங்க சொன்னாங்க, இத்தனை வருஷத்துக்கு பிறகு எங்களுக்கு கர்த்தர் தமது வார்த்தை நிறைவேற்றி இன்னொரு குழந்தை கொடுத்துட்டாரு, இந்த இருக்கு குழந்தை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நீங்க விசுவாசத்துல பேசுங்க, நடக்கும். அல்லேலூயா. I mean, there are no mistakes in the presence of God. There are only miracles in the presence of God. Amen. Praise the Lord. Hallelujah. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸோ இந்த முறை அங்க ரொம்ப மகிமையான காரியங்கள் நடந்தது, நிறைய விஷயங்கள் நடந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். சரி, இப்ப நான் 7 காரியங்களை சொல்ல போறேன். 7 காரியங்களை. நம்பர் 1, முதலாவது நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, 25ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 25, அதுல 28 வாசிங்க. ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமா இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமா இருந்தான், ரெபேக்காலோ யாக்கோபின் மேல் பட்சமா இருந்தாள். ரைட். நம்பர் 1 என்ன அப்படின்னா, பிந்தினவனாகிய யாக்கோபை ஆதரித்த தாய். இந்த இயேசு தாயாக இயேசு எப்படி செயல்படுறாரு அப்படின்னா, அவரு அந்த பிந்திராங்க இல்லையா, பிந்தி போயிடுறாங்க இல்லையா, அவங்கள ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஒருவேளை சில சூழ்நிலைகள் உங்களை பின்னுக்கு தள்ளிடலாம், சிலர் உங்களை மனப்பூர்வமா அவமதிக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பிந்தி விட்டாய் என்பதற்காய் எல்லாரும் உன்னை புறக்கணிக்கலாம், ஆனால் நான் உன் பட்சமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப பிந்தினவர்களின் பட்சத்தில் இருக்கிற தாயாகிய இயேசு. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஏதோ சூழ்நிலை உங்களை பின்னுக்கு தள்ளிருச்சுன்னு சொன்னா, யாரோ உங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா,
யாரோ உங்களை வந்து யுவர் அன்ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, யாரோ உங்களுக்கு நீங்க தேவையான குவாலிஃபிகேஷன் உங்கள்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா கவலைப்படவே வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நான் உன் பட்சத்திலே இருக்கிறேன். இந்த இயேசு உங்க பட்சத்துல இருந்தா என்ன ஆகுதுன்னா, நீங்க எவ்வளவு பிந்தி இருந்தாலும் உங்களை அவர் முந்த வைத்து விடுவார். இன்னும் சொல்லப்போனா முதன்மையாக்கி விடுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 11ஆம் மணி வேளையில கூட வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருந்த அந்த பிந்தி போனவர்கள், கைவிடப்பட்டவர்கள் சொல்லணும். ஒருவரும் எங்களுக்கு வேலை கொள்ளவில்லை, எங்களை வேலை கொள்ளவில்லை. என்ன சொல்றாங்கன்னா, யாருமே எங்களுக்கு வேலை கொடுக்கல சார்ன்றாங்க. நாங்க வேலை செய்ய மாட்டோம்னு சொல்ல அவங்க, நாங்க வேலை செய்வோம்னு வந்து நிக்கிறோம். ஆனா ஒருவருமே எங்களை வேலை கொள்ளவில்லை. ஏன்னா மனுஷனுடைய பார்வையில இவங்களை பார்த்தா வேலை செய்யற மாதிரி தெரியலையே, இவனுடைய தோரணையே வேற மாதிரி இருக்கே, எல்லாரும் புறக்கணித்தார்கள். They rejected. ஆனா வேதம் சொல்கிறது, தோட்டத்து எஜமான் வந்து அவர்களை அழைத்து கொண்டு போனான். வாங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமென். கூலி கொடுக்கும் நேரம் என்று வந்தபோது பிந்தி வந்தவர்களை முந்தி முதன்மையாய் அழைத்து அவர்களை மேன்மைப்படுத்தினார். இயேசு அப்படிதான் செய்வாரு. 38 வருஷமா ஒருத்தன் தோத்துட்டே இருக்கிறான், திரும்ப 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 தோற்றுக்கிறான். ஒருவனும் அவனை தேடி வரவில்லை. அவனுடைய வாக்கு. அவன் சொல்றான், என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவருமே இல்லைங்கன்னு கதறுகிறான். ஆனா இவர் அவன் மேல் பட்சமாய் அவனை தேடி வந்து அவனை முதன்மையாக்கி முந்த வைத்து விட்டார். கண்டினியூஸா பாஸ்டர், நான் திரும்ப 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 நான் பிந்திக்கிட்டே இருக்கிறேன், திரும்ப திரும்ப என் காரியங்கள் எல்லாமே வேற மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, என் மனசுக்கு ரொம்ப சஞ்சலமா இருக்குன்னு சொன்னா, இன்னைக்கு நான் ஆண்டோடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அவர் உங்கள் பட்சமா இருந்து உங்களை முந்துபடி செய்வார், உங்களை முதன்மையாக்குவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். கவலைப்பட வேண்டாம். இதான் நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, 27 ஆதியாகமம் 27 5-7 வரைக்கும் வாசிங்க. ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோட பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். ஏசா வேட்டையாடி கொண்டு வரும்படி வனத்திற்கு போனான். அப்பொழுது ரெபேக்காள் தன் குமாரனாகிய யாக்கோபை நோக்கி, உன் தகப்பன் உன் சகோதரனாகிய ஏசாவை அழைத்து, நான் புசித்து எனக்கு மரணம் வரும் முன்னே கர்த்தரை முன்னிட்டு உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா என்று சொல்ல கேட்டேன். ஆமென். சொல்ல கேட்டேன். பிரைஸ் காட். என்ன அழகா இருக்கு அப்படின்னா அதாவது ரெபேக்கா கேட்டுக்கொண்டதான். 5ஆம் வசனம் தான் சொல்லு. ஈசாக்கு தன் குமாரனாகிய ஏசாவோட பேசுகையில் ரெபேக்காள் கேட்டுக்கொண்டிருந்தாள். 2வது நான் என்ன சொல்ல வரேன், முதலாவது ஆதரித்த தாய். ஏன்னா பிந்தினவனை ஆதரிக்கிற ஒரு தாய். 2வது நான் இப்படி வச்சிருக்கிறேன், ஆசீர்வாத ரகசியத்தை அறிவிக்கும் தாய். அது மட்டும் இல்லைங்க, அதாவது பிளெஸ்ஸிங் உடைய விஷயங்களை மட்டும் அவன் சொல்லல, இப்படி எடுத்து பாருங்களேன். she is exposing the very heart of the father. தகப்பனுடைய இருதயத்தை அழகாய் வெளிப்படுத்துகிற இயேசு. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்துல பல தீர்க்கதரிசிகள் பிதா இப்படி இருப்பார், அப்படி இருப்பார், இப்படி செய்வார், அப்படி செய்வார்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா மடியில் இருந்த குமாரன் தான் கிறிஸ்து. அந்த கிறிஸ்து தான் பிதாவை சரிவர வெளிப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அழகா வெளிப்படுத்தினார். அப்போ இந்த 2வது விஷயம் என்ன அப்படின்னா, 2வது காரியம் என்னன்னா, உங்களுடைய நீங்க ஒரு ஆசீர்வாதத்தை பெறணும்னு அவர் விரும்புகிறாரு. அந்த ரகசியத்தை உங்களுக்கு அவர் அறிவிக்கிறாரு. தகப்பனுடைய இருதயத்தில் உங்களுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை அறிவிக்கிறாரு. இப்படி கூட சொல்லலாம், ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா தகப்பனுடைய இருதயத்தில் அவர் ஏதோ ஒண்ணு வச்சிருக்கிறாரு, அவர் அதை கொடுக்க நினைக்கிறாரு, அதை நான் உனக்கு வாங்கி தரேன்ற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. இல்லையா? உண்மைதானே? அவர் யாருக்கோ தரப்போறாரு. தகப்பன் இருதயத்தில் நிறைய ஆசீர்வாதத்தை தேக்கி வச்சுக்கிட்டு அவர் உண்மையிலே யாரு கொடுக்க போறாரு? ஏசாவுக்கு தான் கொடுக்க போறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு தெரியுமா? அதை அப்படியே திருப்புகிறாரு. சோ நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்ய போறாரு? ஒரு தாயாக இருக்கிற
இயேசு கிறிஸ்து, உங்களுக்காக நிற்கிற இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாருன்னா, ஒரு பெரிய ஆசீர்வாதம். மேபி இட் இஸ் டிசைன் ஃபார் சம்படி, it is intended for somebody, but God is going to bring it to you. Jesus is going to bring it to you. Praise the Lord. Amen. யாருக்கோ சமைத்த இறைச்சியும் அப்பமும் எலியாவுக்கு வந்து சேரவில்லையா? காகங்கள் எலியாவுக்கு அதை கொண்டு வந்து கொடுக்கலையா? ஏசாயா 45ஆம் அதிகாரத்தை வாசிங்கன்னா, எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடியாட்களாகிய சபையரின் வர்த்தக லாபமும் தாண்டி வந்து உன்னுடையதாகும். Praise the Lord. Amen. So revelation about the heart of God plus the plan of God's blessing, இதை ரிவீல் பண்ணது நமக்கு யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து மட்டும் இந்த பூமிக்கு வந்து பிதாவின் இருதயத்தை வெளிப்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாத திட்டம். ஏன்னா சீனாய் மலையிலே துணித்த சத்தம் இருக்கிறதே, நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளாக மலர்ந்த அந்த சத்தம் இருக்கே, அந்த சத்தத்தை நம்ம கேட்கவே இல்லையே, நமக்கு தான் தெரியவே தெரியாதே. பிரைஸ் தி லார்ட். அதுல இருந்த நிபந்தனைகள்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் நமக்கு தெரியாதே. நம்ம டோட்டலி we were alien to everything. அதனாலதான் போட்டிருக்கு, வாக்கு தத்தங்களுக்கு அந்நியர்களா இருந்தோம். பிரைஸ் காட். ஆனா நமக்கு அதை அறிவித்தது யார் தெரியுமா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, தாயாக இருக்கிற இயேசு கிறிஸ்து. 2 சொல்லியாச்சு. மூணாவது ஆதியாகமம் 27:8-9 வாசிங்க. ஆகையால் என் மகனே, என் சொல்லை கேட்டு நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். நீ ஆட்டு மந்தைக்கு போய் 2 நல்ல வெள்ளாட்டு குட்டிகளை கொண்டு வா. நான் அவைகளை உன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைப்பேன். ஆமென். பிரைஸ் காட். நல்லா கவனிங்க. நம்ம வந்து இந்த ஒரு சத்தியத்துல சில தீர்க்க தரிசன காரியங்களையும் கவனிக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். கரெக்டா அதை டக்குன்னு பிக்கப் பண்ணிக்கணும். கரெக்டா இதான் எனக்குன்னு. ஸோ முதல் காரியத்தில் என்ன சொன்னோம் அப்படின்னா, ஆதரவாய் உங்க பட்சமா நிற்பார். நிக்கிறதுனால பிந்தின நீங்க என்ன பண்ணிடுவீங்க? முந்திருவீங்க. எல்லாத்திலையும் முந்திருவீங்க. முதல்ல வந்துருவீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் சொல்றோம். 2வது என்ன சொல்றோம் வந்து, உங்களுக்கு தெரியாத ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அவர் சொல்றாரு. பிதாவுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு. அதுல உங்களை இன்க்ளூட் பண்றதுக்காக அறிவிக்கிறாரு. Praise the Lord. I mean, maybe the design doesn't include you. The design doesn't recognize you, but through Christ we are included. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மேலதான் வந்துச்சு. ஆனா கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் அது நமக்குள்ளும் வந்திருக்கிறது. Praise the Lord. Amen. அப்ப ப்ராஃபிட்டிகளை எப்படி பார்க்கணும்னா, something that is prepared for somebody is going to become your inheritance. Praise the Lord. Amen. நீங்க இதை இன்க்ளூட் பண்றது யாரு? உங்க பேர் லிஸ்ட்ல கொண்டு வந்தது யாருன்னா இயேசு கிறிஸ்து. Praise the Lord. 3வது என்ன போட்டுக்குன்னா, சுவையுள்ளவைகளை ஆயத்தப்படுத்தும் தாய். இதான் ரொம்ப முக்கியம். அவன் சொல்லும் பொழுது அது எப்படி இருக்கு, அந்த கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, நீங்க வந்து 27ல 1 and 2 வாசிக்கல. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் அம்பரா துணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமா இருக்கிற ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றான். ரைட். சரி, இதெல்லாம் கவனிங்க. எதெல்லாம் எடுத்துட்டு போகணும்னு சொல்றான். முதல்ல என்னத்தெல்லாம் எடுத்துட்டு போகணும். நீ மாட்டில் என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு சும்மா கம்பத்துக்கிட்டு கிளம்பிடக்கூடாது. நான் சொல்றேன், இதெல்லாம் எடுத்துட்டு போகணும். அப்புறம் பாருங்க, எனக்காக வேட்டையாட வேண்டும். பிரைஸ் காட். ஓகே, உன்னை திருப்திப்படுத்துறது, ஒருவேளை ஒரு முயல் குட்டியை பிடிச்சாலே உனக்கு திருப்தியா இருக்கும். ஆனா எனக்கு கவரிமான் தான் பிடிக்கும்னு உனக்கு தெரியுமே, அதை எனக்காக என்ன பண்ணணும்? நீ வேட்டையாட வேண்டும். எனக்காக வேட்டையாடணும். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா, அதை ஏன் டேஸ்ட்டுக்கு என்ன பண்ணணும்? நீ மாட்டில் வந்து பொறிச்சிட்டு வந்து இது சிக்கன் 85 65 எனக்கு பிடிக்காது,
எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியுமோ அதை அதை என் டேஸ்டுக்கு பண்ணி சரியான உப்பு காரம்லாம் போட்டு கொண்டு எனக்கு கொடுக்கணும். அப்படித்தானேங்க? வெம்பாட்டில் பயவுள்ள போடும்போது கொஞ்சம் மிளகாத்தூளை கூட போட்டு விட்டான்னு வச்சுக்கோங்க, அப்பா சாப்பிடும்போது வாயெல்லாம் எரிஞ்சு என்ன பண்ணிவிடுவாரு, ஆசீர்வாதத்துக்கு பதிலாக வேற ஏதாவது சொல்லி சத்தம் போட்டு விட்டுருவாரு. இங்க என்ன நடக்குன்னு பாருங்களேன். சோ ஒருத்தன் ஒரு செல்ஃப் எஃபர்ட்டை சார்ந்து புறப்பட்டு போய்விட்டான். ஏசா தன்னுடைய புயபலத்தை நம்பி தன்னுடைய ஞானத்தையும் இன்னும் தனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை சார்ந்து புறப்பட்டு விட்டான். ஆனால் பிந்தினவனாய் யாக்கோபோ அவன் சொல்றான், எனக்கு ஒண்ணுமே தெரியாதே, இந்த கண்டிஷன் படி செய்ய ஒண்ணுமே தெரியாதேங்க. அப்பதான் அந்த தாய் சொல்லுகிறாள், நீ சமைக்க வேண்டியதை நான் என்ன பண்றேன், உனக்காக நான் சமைக்கிறேன். என்ன அழகா இருக்கு பாத்தீங்களா? ஐ வில் cook or prepare it for you. It is true that you are going to carry it. நீ தான் அதை எடுத்துட்டு போற. சுவையுள்ளவைகளை சுமந்து தகப்பனிடத்துல போற. ஆனா அந்த சுவையுள்ளதை உனக்காக ஆயத்தப்படுத்துறது யார் தெரியுமா? நானு. Praise the Lord. அழகான அப்படியே அந்த தட்டுல கொடுக்கும் போதே வாசனை. யாக்கோபுக்கு ஈசாக்கு கண்ணு தெரியலினாலும் அப்படியே ஈசாக்கு இழுக்கிற அளவுக்கு அவ்வளவு டேஸ்டா அவ்வளவு சூப்பரா வருது. ஆமென். கொண்டு போகும்போது நான் தான் அப்படின்னு கொண்டு போறேன். ஆனா அதுல மறைமுகமா யாரு கையெழுத்து பதிஞ்சிருக்கு தெரியுமா? அந்த தாயின் கையெழுத்து. நம்ம கொண்டு போற நீதி இருக்கு பாத்தீங்களா? பிதாவுக்கு பிரியமான நீதி, பிதாவுக்கு பிரியமான நற்கனிகள், இது எதுவுமே நம்மளுடையது கிடையாது. நமக்கு சமைக்க சுட்டு போட்டாலும் வராது இல்லையா? ரசம் பண்ணோம்னா எழுதி ஒட்டணும் ராச இம்னு. ஆமா, அப்படி இருக்கிற நமக்கு ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு, எப்பா நான் செய்றேன். ஐ நோ த டேஸ்ட் ஆஃப் த ஃபாதர், ஐ நோ வாட் சாட்டிஸ்ஃபை த ஃபாதர். ஸோ அவ்விதமாகவே அவர் தம்முடைய நீதிய, அதனாலதான் 1 கொரிந்தியர் 1 இருக்கு, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் பரிசுத்தமும் நீதியும் மீட்புமானார். எல்லாத்தையும் கொண்டு போறோமே, அந்த நம்ம கொண்டு போற நீதி நம்மளுடையதே இல்லை. நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தை. ஆனா அவருடைய நீதி, பிரைஸ் தி லார்ட், ஆமென். சோ 3வது என்ன அப்படின்னா, சுவையுள்ளவைகளை ஆயத்தப்படுத்தும் தாய். அப்போ நான் ப்ராஃபட்டிக்கா அதில் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஜீசஸ் prepares everything for you. Praise the Lord. ஆமென். நீங்க எங்க குவாலிஃபைடா நிக்கணுமோ அங்க நீங்க ஓவர் குவாலிஃபைடா நிற்கும்படி உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவரே ஆயத்தப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அவரே ஆயத்தப்படுத்தி உங்களை கொண்டு போய் ஒருவரும் பிழை சொல்ல முடியாது. அப்படியாக நீங்கள் சகலவற்றிலும் தேறினவர்களாய் நீங்கள் நிற்பீர்கள். பிரைஸ் தி லார்ட், ஆமென். சகலவற்றையும் செய்து முடிக்க திராணி உள்ளவர்களாய் நீங்கள் நிற்பீர்கள். காரணம், உங்களுக்காக சகலவற்றையும் இயேசு செய்கிறார். பிரைஸ் தி லார்ட். 4வது ஆதியாகமம் 27:13. அதற்கு அவன் தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும். என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் கொண்டு வா என்றாள். ஆமென். இப்போ இதெல்லாம் சொல்லும் போது ஆசீர்வாதம் அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு யாக்கோபுக்கு. ஆனா ஒரு சின்ன டவுட், என்னை கண்டுபிடிச்சிட்டாருன்னா, நான் போறேன் கண்டுபிடிச்சிட்டாருன்னா ஆசீர்வாதத்துக்கு பதில் என்ன வந்துடும்? சாபம் வந்துருமே. அப்ப அந்த தாயின் வார்த்தைகள் என்ன சொல்லுகிறான்னா, உன்மேல் வரும் சாபம் என் மேல் வரட்டும். பிரைஸ் தி லார்ட். உன்மேல் வர்ற ஆக்கினை என் மேல வரட்டும். என்ன அழகா இருக்கு! இயேசு நம்முடைய ஆக்கினைகளை ஏற்றுக்கொண்டவர் அல்லவா? நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், அது நிமித்தமாய் அவர் பாடுபட்டார் என்று எழுதியிருக்கிறதே. பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு எப்படிப்பட்டவர்னா, உங்க மேல வர தீமைகள், உங்க மேல வர சாபங்களை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசிர்வதிக்கிற தாய். அதனால 3வது பாயிண்ட் ஆயத்தப்படுத்துகிற, சுவையுள்ளவைகளை ஆயத்தப்படுத்துகிற தாய் என்று சொன்ன. 4வது ஆசீர்வதிக்கிற தாய். எப்படியா, எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கிற தாய்னா, உங்க மேல என் மேலையும் வருகிற சாபங்களையும் தன்மேல் ஏற்றுக்கொண்டு
தன்னிடத்தில் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கும் எனக்கும் அருளுகிறவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ 4, ஏன்னா கலாத்தியர் 3:13 அவர் சாபங்களை அகற்றி விட்டதாக வேதம் சொல்கிறது. சரி, 4 சொல்லியிருக்கோம். 5வது, அலங்கரிக்கும் தாய். வாசிக்கலாம் 27, 15, 16. பின்பு ரெபெக்காள் வீட்டிலே தன்னிடத்தில் இருந்த தன் மூத்த மகனாகிய ஏசாவின் நல்ல வஸ்திரங்களை எடுத்து தன் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி, வெள்ளாட்டு குட்டிகளின் தோலை அவன் கைகளிலேயும் ரோமமில்லாத அவன் கழுத்திலேயும் போட்டு. ரைட், நல்ல கவனமா கேளுங்க. அங்க என்ன போட்டிருக்குன்னா, இளைய மகனாகிய யாக்கோபுக்கு உடுத்தி, இல்லையா? அப்போ இந்த சட்டையை போய் போட்டு வாப்பான்னு சொல்லல, அந்த சட்டையை அவளே என்ன பண்ணிருக்கிறா, போட்டு விட்டுருக்கா. அப்ப என்னுடைய 5வது பாயிண்ட் என்னன்னா, அலங்கரிக்கும் தாய். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா, உங்களை அலங்கரிக்கிறார். எந்த அளவுக்கு அலங்கரிக்கிறார்னா, உங்ககிட்ட இருந்து ஜீவ வாசனை வெளிப்படுற அளவுக்கு. நீங்க பிதாவின் அருகிலே போகும்போது அவர் சில பரிசோதனைகளை செய்வார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவர் தடவி பார்ப்பார். எங்கெல்லாம் தடவணும்னு அவருக்கு தெரியும். அப்படியே அப்படி கையை வச்சு பார்ப்பார். ஏன்னா அவனுக்கு, ஏசாவுக்கு கையிலே ரோம மிகுதி. அந்த கையை பார்ப்பாரு, அடுத்து அந்த கழுத்தை பார்ப்பாரு. அப்படித்தானே? கைகளின் கிரியைகள், கழுத்து என்பது கீழ்ப்படிதல் அடையாளமா இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த மகனுடைய வஸ்திரத்தின் வாசனை அவருக்கு தெரியுமா? அந்த சென்ட் என்ன சென்ட்னு அவருக்கு தெரியுமா? அதை என்ன பண்ணுவாராம், கண்ணுதான் தெரியலனாலும் இதெல்லாம் தெரியும். கரெக்டா பார்த்துட்டு தான், ஓகே அப்போ ஒரிஜினல் தான் என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பாரு. இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை அலங்கரிக்கிற விதம் எப்படி இருக்கும்னா, பிதா உன் வாசனையை பார்த்தார், உன்னுடைய சாட்சியை பார்த்தார்னா அது ஜீவனை வெளிப்படுத்துகிறதா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். இந்த விசேஷித்த அலங்காரங்களை அவரே அதனாலதான் நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர்னு போட்டிருக்கேன். நமக்கு பரிசுத்த அலங்காரத்தை கொடுக்கிறது யாருன்னா கிறிஸ்து இயேசு. அது ரொம்ப அழகா இருக்கு. என்ன அப்படின்னா, கலாத்தியர் 3:27 வாசிங்க. கலாத்தியர் 3:27. கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஹல்லேலூயா. பாத்தீங்களா? எதை வச்சு அலங்கரிக்கிறார் அப்படின்னா, தன்னையே வைத்து. அதான் புதிய ஏற்பாடு. பிரைஸ் தி லார்ட். நம்ம பிதாவுக்கு முன்னாடி நிற்கும் போது அவர் கிறிஸ்துவே நமக்கு உடுப்பாக இருக்கிறபடினாலே அவருடைய வாசனை வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு? கிறிஸ்துவை தரிச்சிருக்கிறோம், கிறிஸ்துவின் ஆவி பெற்று அந்த குரல்லே கூப்பிடுறோம். இது எல்லாமே ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா, அவன் சொல்லுவான், யாக்கோபு என்ன சொல்லுவான் தெரியுமா? கைகளோ ஏசாவின் கைகள், சத்தமோ யாக்கோபின் சத்தம். இருக்கா? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அது எந்த வசு? 22. வாசிங்க அதை. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசா கண்டையில் கிட்ட போனான். அவன் இவனை தடவி பார்த்து, சத்தம் யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, என்னதான் வேஷம் போட்டாலும் சத்தம் என்ன பண்ண முடியல. கூடவே வளர்ந்தாங்க கூட அண்ணனுடைய சத்தத்தை இமிட்டேட் பண்ண முடியல. யாக்கோபு குணசாலி, கூடாரவாசி. ஏசா வேட்டையில் வல்லவன். ஏசா வந்தவனை கெம்பீரமா எப்படிங்கப்பா அப்படிம்பா. யாக்கோபு இந்தாதான் இருக்கேன் அப்படிம்பா. அந்த சத்தமும் வித்தியாசம். அதனாலதான் சொல்றாரு, அப்பா என்ன சொல்றாரு, கைய பார்த்தா ஏசா கை மாதிரி இருக்கு, சத்தம் இப்படிதான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். இதை நாங்க அந்த காலத்துல பிரசங்கம் பண்ணும்போது எப்படி பிரசங்கம் பண்ணுவோம்னா, வெளிப்புறமா நீ கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறாய், உள்ளுக்குள்ள இன்னும் பழைய ஆதாம் தாம்பா உட்கார்ந்துருக்கான்னு பிரசங்கம் பண்ணியிருக்கிறோம். அல்லேலூயா. உள்ளுக்குள்ள மாற்றம் வரவில்லையே. வெளியே அங்கிட்டு பேச்சு கீச்ச போட்டு எல்லாம் நல்லா தான் இருக்கு, உள்ள ஒன்னும் நடக்கலையே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனா புதிய ஏற்பாட்டுல தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா, அந்த உள்ள இருக்கிற சத்தத்தையும் மாற்றும்படி குமாரனுடைய குரலையே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
இப்ப நீங்க அப்பா பிதாவே கூப்பிடும் பொழுது, not just the ability and the privilege to call him Abba Father, but through the very voice of Jesus Christ. Praise the Lord. Amen. So இந்த ஐந்தாவது என்னன்னா அலங்கரிக்கிற தாய். உங்களை எங்க எப்படி அழகுள்ள ஒரு நபரா நிறுத்தணும், டு பி அப்ரூவ்டு, ஓகே, ஏற்றுக்கொள்ளும்படி, நீங்க தேர்ச்சி அடையும்படி உங்களை எங்க எப்படி நிறுத்தணுமோ அவ்விதமாய் நிறுத்துகிறவர் இயேசு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். ரைட். ஆறாவதாக ஆதியாகமம் 27:20 வாசிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, என் மகனே, இது உனக்கு இத்தனை சீக்கிரமா எப்படி அகப்பட்டது என்றான். அவன், உம்முடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு நேரிட பண்ணினார் என்றான். ஆமென். அல்லேலூயா. அப்பாக்கு ஒரே டவுட், என்னடா போய் 15 நிமிஷம் தான் ஆச்சு, அதுக்குள்ள எப்படி? அவன் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறான், இப்படி போனா இங்க போனா இதை வேட்டையாடினா இப்படி வர்றதுக்கு இவ்வளவு டைம் எடுக்குமே. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டான், சீக்கிரமா வந்துட்டானே, இத்தனை சீக்கிரமாய். பிரைஸ் தி லார்ட். நல்ல கவனிங்க, சாப்பாடுன்ற ஒண்ணு மட்டும் பசி இருக்கும் போதே கொடுத்துடணும், அப்படித்தானே? இல்லைங்களா? நான் உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, நான் கரெக்டா 12:30 மணிக்கெல்லாம் வந்துட்டேன் உங்க வீட்டுக்கு, 1 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். நீங்க சாப்பாடெல்லாம் நல்லா பிரமாதமா பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா நீங்க பேசிக்கிட்டே இருந்து 4:30 மணிக்கு எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்கன்னா நான் எப்படிங்க சாப்பிட முடியும்? உங்களுக்கே நியாயமா தெரியுதா? ஸோ பசி இருக்கும் போதே கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிஃபோர் அந்த appetite ends. இங்க என்ன நடந்திருக்குன்னா, அந்த பசி எடுக்க தொடங்கும் போதே ஒருத்தன் கொண்டுட்டான். அப்ப என்ன நான் பார்க்கிறேன்னா, இந்த இயேசு என்ன பண்றார் தெரியுமா? சகலவற்றையும் இவர் துரிதமாய் நிறைவேற்றுகிறவர், இவர் துரிதமாய் நேரிட பண்ணுகிறவர். உங்க லைஃப்ல நீங்க இது நேச்சுரல் அப்படின்னா, அந்த நேச்சுரல் வர்றதுக்கு முன்னாடியே சூப்பர் நேச்சுரல் வெளிப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். நேச்சுரலை முந்திக் கொள்வதுதான் சூப்பர் நேச்சுரல். ஆகாபின்றத வேகமா போயிட்டு இருக்கு, அது நேச்சுரல். ஆனா அதை முந்திராம் பாருங்க, அதான் சூப்பர் நேச்சுரல். ஸோ நான் இந்த வேர்டை உங்களுக்கு ரிலீஸ் பண்றேன். through the power of the Holy Spirit, you are going to overtake the natural and inherit the supernatural. Praise the Lord. Amen. ஸோ ஒரு குவிக்கனிங் இருக்குதுல, ஒரு முந்திக் கொள்ளுதல் இருக்கு. பசி தீரும் முன்னே ருசி உள்ளவைகள் கொண்டு போய் கொடுக்கிறான். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே, இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமேன்னு சொல்ல மாதிரி, அவர் நாட்கள்ல தீவிரமாய் உங்களுக்கு சொன்னதை துரிதமாய், ஈவன் பிஃபோர் தி எக்ஸ்பெக்டட் டைம். நீங்க அமெரிக்கால போனீங்கன்னா, அங்க இப்ப இந்தியா மாதிரி கிடையாது. இப்ப இந்தியாவில் செவ்வாய்க்கிழமை கவுன்சிலிங் விசிட்டிங் நம்ம போட்டு ஒரு டைம் கொடுத்துருப்போம், 11 மணிக்கு நீங்கள் வாங்கள் அப்படின்னு. நாமளே 11:15 போவோம், அது வேற. என்ன வர்றவங்களும் பாஸ்டர் 11:30 வர்றேன் அப்படின்னா 12:15 வருவாங்க. வந்துட்டு சொல்லுவாங்க, பாஸ்டர் வரும்போது எருமை மாடு ரோட்ல நின்றுச்சு, இப்படிதான் ஒன்று சொல்லுவாங்க. சரியா? ஆனா அமெரிக்காவில் அப்படி கிடையாது. நீங்க சாதாரண நினைச்சக்கூடாது. அவங்க பாஸ்டர் 11:06 வருவேன்பாங்க. நான் முதல்ல யோசிப்பேன், என்னடா 11:06 இப்படி ட்ரெயின் வர மாதிரி சொல்றாங்களே அப்படின்னு பார்த்தா, அந்த ஜிபிஎஸ்ல போடும்போது அந்த இடிஏ காமிச்சிருது. ஸோ அந்த இடிஏவை தான் நம்ம என்ன பண்றது, எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் அரைவல், அதை தான் நமக்கு அவங்க என்ன பண்றது சொல்றது. கரெக்டா பாத்தீங்கன்னா 11:07 அப்படின்னா 11:07 டமால்னு வாசல் என்ன பண்ணுவாங்க, நிப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இடிஏவையும் முந்தி இந்த சூப்பர் நேச்சுரல் வெளிப்படுது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோ இத்தனை சீக்கிரமாய் அகப்பட்டது, அதுவே ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியமா ஈசாக்கு கேட்கிறாரு, யாக்கோபு இத்தனை சீக்கிரமாய் எப்படி அகப்பட்டது? சோ ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீ நினைத்து கொண்டிருக்கிற சில நன்மைகள் சீக்கிரமாய் அகப்பட போகிறது, சீக்கிரமாய்
நேரிட போகிறது. Praise the Lord. இன்னும் 3 மாசம் ஆகும், இன்னும் 4 மாசம் ஆகும் நினைக்க வேண்டாம். அவைகள் சீக்கிரமாய் நேரிட போகிற. சிஸ்டர் பிரமிளா ஜேக்கப், I am prophesying to you. There are things that are already lined up, but the Lord says, I will make it happen in God's speed. Praise the Lord. Amen. Every unsigned documents will be signed in the name of Jesus. Everything that is not moving until now is going to be moving. Praise the Lord. Amen. These are the days of happenings. I strongly believe these are the days of happenings. ஒரு காரியத்தை அவுட் ஆஃப் த பாயிண்ட் நான் இங்க எல்லாருக்கும் சொல்றேன். வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்கள் எப்படிப்பட்ட நாட்கள் தெரியுமா? ஏன்னா வர்ற சண்டே வந்து பெண்டிகாஸ்டல் சண்டே அப்படின்னா இந்த நாட்கள் தான் அப்போஸ்தலர்கள் காத்திருந்த நாட்கள். They were tarrying in the upper room just because they wanted to honor God's word. கர்த்தர் சொல்லிட்டாரே எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்லங்க, நான் காத்திருப்பேங்க. அன்ஸ்பெசிஃபைடா தான் சொன்னாரு, நிறைவேறும் வர காத்திருங்கன்னு சொன்னாரு. அது நிறைவேறும் எவ்வளவு நாள் ஆனாலும் பரவாயில்ல காத்திருக்கிறேன்னு சொன்னாங்க. 10 நாட்கள்ல அற்புதம் நடந்தது. நானும் உங்களுக்கு டிக்ளேர் பண்றேன், இந்த நாட்கள்ல அற்புதங்கள் எனக்கு சடன்லி சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இடத்துல, the area of your waiting, it may not be the upper room, but for something that you are waiting, the Lord says, it is going to be a season of suddenlies. திடீர்னு இந்த ஆச்சரியமான நன்மை உங்க வாழ்க்கையிலே வரும். அது பரலோகத்திலிருந்து மாத்திரமே வரும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி நாட்கள்ல உடைய காத்திருக்குதல். நாளைக்கு திங்கள் செவ்வாய் இந்த வாரம் முழுசுலையும் நீங்க கொஞ்சம் நேரம் எடுத்து காத்திருங்க. ஆண்டவரே அந்த சடன்லிஸ் என் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே, அந்த சடன் சர்ப்ரைசஸ். ஸோ இந்த வீக்கை நம்ம எப்படி நேம் பண்றோம் அப்படின்னா, வீக் ஆஃப் சடன் சர்ப்ரைசஸ். பிரைஸ் தி லார்ட். ஆமென். திஸ் இஸ் கோயிங் டு பி a week of sudden surprises. ஆமென். ஹல்லேலூயா. நினைத்திராத விதத்திலே சடுதியாய் சில ஆச்சரியப்படுத்தும் நன்மைகள். ஹல்லேலூயா. ஆமென். சாட்சி உண்டு பண்ணுகிற சில நன்மைகள் பூட்டப்பட்டிருக்கும் அந்த அறைக்குள்ளே, நீங்கள் இருக்கும் அந்த இடத்திற்குள்ளே அற்புதமாய் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு எப்படிப்பட்டவர்னா, சகலவற்றையும் துரிதமாய் தீவிரமாய் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். கடைசியான ஒரு பாயிண்ட் 27:45 வாசிங்க. ஆதியாகமம் 27:45. உன் சகோதரன் உன்மேல் வைத்த கோபம் தணிந்து நீ அவனுக்கு செய்ததை அவன் மறந்த பின் நான் ஆள் அனுப்பி அவ்விடத்திலிருந்து உன்னை அழைப்பிப்பேன். நான் ஒரே நாளில் உங்கள் இருவரையும் ஏன் இழந்து போக வேண்டும் என்றான். ஆமென். இந்த 7வது என்ன சொல்லிருக்கேன்னா, அன்பு நிறைந்த தாய். என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஏசா வந்து வித்தியாசமானவன் தான். இவருடைய இருதயம் யாக்கோபின் மேல் பட்சமா இருக்கிறது உண்மைதான். ஆனால் இந்த தாயுடைய அன்பு 2 பேத்துக்கும் கிடைக்குது. அவ சொல்றா, நான் ஏன் ஒரே நாள்ல உங்கள் இருவரையும் இழந்து போக வேண்டும். யாக்கோபை நேசித்தபடினால் அவள் ஏசாவை பகைத்து விடவில்லை. ஏசா எப்படிப்பட்டவன்? ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். 26:34-35 வாசி. ஆதியாகமம் 26:34-35. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பெயரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினார். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவா இருந்தார்கள். இன்னொரு இடத்துல வாசிக்கும் போது அவங்க மனநோவா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சே திரும்பமா போய் கல்யாணம் பண்ண. அதே மாதிரியே அதான் ஏசா. பாருங்க, மனநோவு உண்டு பண்ணுகிற மகனையும் நேசிக்கிற அன்புதான் இயேசுவின் அன்பு. பிரைஸ் தி லார்ட். ஆமென். மகிமை வெளிப்படுத்துகிற மகனுக்கு மட்டும் அல்ல, ஆனா மனநோவு உண்டு பண்ணுகிற மகனையும் நேசிக்கக்கூடிய அன்பு இயேசுவின் அன்பு. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல ஒரு நாள் அப்படியே அந்த அந்த எனக்கு கொடுக்கப்பட்ட அறையில இருந்து நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கு போகும்பொழுது எனக்கு
அவங்க கொடுக்குற அறை, அது எந்த ரூமா இருந்தாலும் அதுல இருந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது அவருடைய அன்பை தியானித்து கொண்டே இருந்தேன். ஆண்டவர் பேசிக்கிட்டே இருந்தார். அப்பதான் ஒரு காரியத்தை முதல்ல என்கிட்ட சொன்னாரு. என்னுடைய அன்பை பத்தி நான் உனக்கு சொல்றேன். அதுல என்ன தெரியுமா சொன்னாரு? அதாவது தன்னை காட்டி கொடுக்க போற யூதாஸ் காரியத்து அந்த பந்தியில உட்கார்ந்து இருக்கிறான். 12 பேர் தான், 12 பேர்ல ஒரு ஆளை தான் உட்கார்ந்து இருக்கிறான். ஏசுட்டு எல்லாரும் கேட்கிறாங்க, காட்டி கொடுக்கறது நான் தானா? நானா இருக்குமோ ஆண்டவரே அப்படின்னு. யூதாசும் கேட்கிறான், நானா இருக்குமோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே கேட்கிறான். ஆண்டவர் இப்ப நம்ம அங்க ஆப்ரேட் ஆனோம்னா, நான் பண்ணா நீங்களாம் நல்லவங்களா இருக்கலாம். ஒருவேளை நான் பண்ணா என்ன பண்ணிருப்பேன் தெரியுமா? 12 பேர்கிட்டையும் மெதுவா சொல்லுங்க, பாருங்கப்பா, நான் எல்லாருக்கும் கொடுப்பேன். ஆனா இந்த ஒரு படவா ராஸ்கோலுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன். அவனுக்கு கொடுக்காத போது நீங்க தெரிஞ்சுக்கணும்ப்பா யாருன்னு அப்படின்னு. அப்படித்தானங்க இல்லையா? நமக்கு ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. இவன் இப்படி பண்ணிவிட்டானே, நான் இவ்வளவு நம்பி பொறுப்பை கொடுத்து பணத்தெல்லாம் அவன் கையில கொடுத்து இவன் போய் எனக்கு காட்டி கொடுத்துட்டானே அப்படின்ற எப்படி இருக்கும் எனக்கு? நான் கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க அவனுக்கு மட்டும். அப்படித்தானே இருக்கும். ஆனா ஏசு அப்படி சொல்லல. என்ன சொன்னார் தெரியுமா? நான் யாருக்கு கொடுக்கிறனோ இதை துவைத்து யார் இங்க என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? அதாவது காட்டி கொடுக்க போகிறவனுக்கும் முதலாவது நன்மையை கொடுத்தவர் இயேசு மாத்திரமே. Praise the Lord. Even after knowing that he is going to betray me, praise God, but still, Judas could not stop the love reaching him. Praise the Lord. I mean, யூதாசால நிப்பாட்ட முடியல. இயேசு கிறிஸ்து எவ்வளவு பேசியும் யூதாச பாவம் செய்யாம தடுக்க முடியல. அதே மாதிரி யூதாசு எவ்வளவு பாவம் பண்ணியும் எவ்வளவு துரோகம் பண்ணியும் அவருடைய அன்பை அவனால தடுக்க முடியல. நான் உங்களை பார்த்து சொல்றேன், you are at the reach of God's love wherever you are. நீங்க அவரை காட்டி கொடுக்க போற நபரா இருந்தாலும் அவர் உங்களை காட்டி கொடுக்க மாட்டார். உங்களை அவர் நிச்சயமாக நேசிக்கிறார். Praise the Lord. Amen. ரெபேக்காள் என்று சொன்னால் ஒரு அர்த்தம் பற்றி கொள்பவள். Praise the Lord. அணைத்து கொள்பவள். அதேதான் இயேசு நாம் பாவிகள் என்று அல்லது நாம் பாவிகளாய் இருந்த போது நம்மை தேடி வந்து நம்மை பற்றி கொண்டவர். நம்ம பிடிச்சுக்கிட்டாரு. இந்த பிள்ளையை நான் தான் காப்பாற்றணும் என்று சொல்லி பிடிச்சுக்கிட்டாரு. Praise the Lord. Hallelujah. பாருங்க, ஒருவேளை நீங்க சிலரை உங்களே நீங்க வந்து வெறுத்துக்கலாம். என்ன நம்ம ஒரு மிருகம் பாரி இருக்கோமே, நம்ம மனம் திரும்பவே மாட்டோமா, இப்படியா இருக்கிறோமா அப்படின்னா, நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு, மிருகங்கள் தான் பலியிடப்பட்டு கொண்டிருந்தது. அந்த மிருகங்களுக்கு மாற்றாக இயேசு வந்தார் இல்லையா? So even if you think that I'm just living like an animal, the Lord says no, it's okay. I will be available for you in your place. நீ மரிக்கவின் இடத்துல உனக்காக நான். அதுதான் இயேசுவின் அன்பு. சோ கூடாரவாசியாய் குணசாலியாய் இருந்தவனை மாத்திரமல்ல, மனநோவு உண்டு பண்ணுகிறவனையும் நேசிக்கிற அன்புதான் இயேசுவின் அன்பு. சோ நான் ஃபைனலா 7வது என்ன சொல்றேன்னா, அன்பு நிறைந்த இயேசு. சோ இந்த நாட்கள்ல நான் இப்படியா நான் ஜெபம் பண்றேன். There are a lot of revelations about Jesus. Revelation about his holiness. Revelation about his righteousness. Revelation about his majesty, his glory. But beyond everything, there is something called the revelation about the love of Jesus. கிறிஸ்து இயேசுவின் அன்பை குறித்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உங்க வாழ்க்கைய அது மாற்றாம இருக்கவே இருக்காது. சீஷர்களுக்கு அந்த என்கவுண்டர்ல வந்து என்ன கிடைச்சிச்சுன்னா அன்பு கிடைச்சிச்சு. அதனாலதான் சொல்றாங்க, கிறிஸ்து இயேசுவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. பிரைஸ் தி லார்ட். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். நான் உனக்கு கற்பிக்கிறபடி செய். இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளை ஆவியானவர் மூலமாய் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறவராயிருக்கிறார். பரலோக தேவனே, ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. உமது அன்பை குறித்து, உங்களுடைய நேசத்தை குறித்து தியானித்தோம். தீர்க்க தரிசனமாய் நீர் இடைப்பட்டிருக்கிறீர்.
ஆண்டவரே, நீர் மனம் இறங்கும் தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை தருகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்களுக்காய் நீர் நொறுக்கப்பட்டீர் தகப்பனே. உடைய அன்பு பெரியது, உடைய நேசம் பெரியது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, நாங்கள் பாவத்திலே நிலை நிற்கும்படி அழைக்கப்படாமல் கிருபையிலே நிலைத்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்ப்பா. எஸ் மை லார்ட். ஆண்டவரே, பலவீனங்களில் தொடரும்படி அழைக்கப்படாமல் விசுவாசத்தில் தொடரும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, கண்ணோக்கமாயிருங்கப்பா. ஒவ்வொருவரையும் விசேஷமா யாரெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தமா வாழ முடியலன்னு போராடுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியம் உண்டாகட்டும். நீங்க தான் தூக்கி எடுக்கிற தெய்வம், நீங்க தான் நிலைநிறுத்துகிற ஆண்டவர், நீர்தான் எங்களை பரிசுத்தப்படுத்துகிற நேசர். ஆண்டவரே, கிறிஸ்துவின் சுபாவங்களால் குணாதிசயங்களால் எங்களை நிறைத்து அலங்கரிப்பவர் நீர்தான். ஆண்டவரே, எங்களை உடைய கரங்களை தருகிறோம். இன்னைக்கு இணைந்த ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, நீர் மகிமைப்படுவீராக நிச்சயிக்கிறோம். இன்னைக்கு அனுப்பப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த வீக் ஆண்டவரே ஒரு சடன் சர்ப்ரைசஸ் வீக்கா இருக்கட்டும். சடுதியான ஆச்சரியங்கள் நேரிடட்டும் தகப்பனே. அந்த முழக்கங்கள் வானத்திலிருந்தே வரட்டும். நீர் அனுப்புகிற நன்மைகள் வானத்திலிருந்தே வரட்டும் தகப்பனே. மனுஷ கைகளை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. கர்த்தருக்கு நேராய் எங்கள் முகத்தை திருப்பி ஆண்டவரே எங்கள் கண்களை உமக்கு நேராய் ஏறெடுக்கிறோம். எங்கள் அற்புதங்களை செய்யும், ஆசீர்வதி. ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்யும். பரிசுத்த கரங்கள் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த வாரம் முழுவதிலும் போக்கை வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிரயாணங்களில் கூட இருங்கப்பா. எல்லா ஊழியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிங்க. வியாபாரங்கள் எல்லைகள் விரிவாகட்டும் தகப்பனே. ஆண்டவரே, சம்பள உயர்வுகள் எல்லாம் வரட்டும் ஆண்டவரே. நினைத்தருளும் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை தொடர்ந்து செய். மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் பாதுகாவலும் இடத்திலும் நம் அனைவரோடும் கூட இன்றும் இன்னும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன்.